என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இயேசுவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகின்றன. ஒரு வாக்கு தத்தம் கூட பலிக்காமல் போகாது. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். வருவேன் என்று சொன்னாரே, நிச்சயம் வருவாரே. எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. இந்த என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. என்னுடைய நம்பிக்கை நிறைவேறுமே. என் சொப்பனம் ஒருபோதும் நடக்காமல் போகாதே. இந்த என்னுடைய நம்பிக்கை உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். உங்களோடு நாமும் இயேசுவின் அருகில் கூடுவோம். எல்லாரும் அதை காண்பார்கள். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. என் இயேசு இருக்கும் ஆகாயத்திலே மேலே நாம் சந்திப்போமே. நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். நாம் மேகங்களில் ஒன்றாக சந்திப்போம். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். எல்லாரும் அதை காண்பார்கள். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உன்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும்
செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 138:8. The Lord will vindicate me. சங்கீதக்காரனாகிய தாவீது துன்பத்தின் பாதையில் செல்லும்போது, அவனுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பின போதும் விசுவாசத்துடன் சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. ஒருவேளை நீங்களும் துன்பத்தின் பாதையில் செல்லலாம். அநேக சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே தான் யோபு சொல்கிறார், பக்தன் யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் யோபு அவன் முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபு 4:42 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டி செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம், 2 கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது அங்கே சொல்லுகிறார், 2 சாமுவேல் 22:1 48 முதல் 50 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறது. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷன் என்னை தப்புவிக்கிறார். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன் படைத்த ஜீவ ஜந்துக்களை பயன்படுத்துவார். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க தேவன் படைத்த ஜீவ சந்துக்களை அதான் பார்க்கிறோம். மத்தேயு 17:24 முதல் 27 வசனங்களை வரை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் கப்பர்நாவுமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காக உனக்காக அவரிடத்தில் கொடு. எனக்காக உனக்காக அவரிடத்தில் கொடு. பாருங்க, அங்கே மீன், அந்த முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதன் வாயை திறந்து பார். பாருங்க, அந்த மீனின் வாயில வரி பணம், ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து அதை எடுத்து எனக்காக உனக்கு அவரிடத்தில் கொடு. தேவன் நமக்காக சில காரியங்களை செய்வதற்கு ஜீவ சந்துக்களை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, எவ்வளோ ஆச்சரியம்! ரோமர் 11:1 முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரா என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டதில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது அவன் உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படைய 7000 எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதபடி 7000 பேர் எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. பிரியமானவர்களே, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக யாவையும் சிலுவையிலே மரித்தார், செய்து முடித்தார். கர்த்தர் நமக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள், அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். பிரியமானவர்களே, நமக்காக இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதை அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதை அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:4, ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டு இருந்தோம், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தோம், உங்களிடத்தில் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். கலாத்தியர் 5:24 சொல்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்தார் சிலுவையிலே. பிரியமானவர்களே, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை அறிய வேண்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை ஏற்றவில்லை நீ அறிந்திருந்தாயினால் நலமாயிருக்கும், இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அவரை அறிய வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் நாம் இன்னும் அவரை அறியணும். அறிய வேண்டாம். எவைகளை நாம் எதை அறிந்திருக்கிறோம்? யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. தேவன் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், உண்மைதான். அதே நேரத்திலே பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்றார். நீ பாவத்திலே தொடர்ந்து இருப்பாயானால், நீ இருந்து கொண்டே இருப்பாயானால் ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்படின்னா தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-27 எது தேவ பக்தி என்று சொல்லி நான் பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் ஒன்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவையிலும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுமே பிதாவாகி தேவனுக்கு மாசிலான சுத்தமான தேவ பக்தியாக இருக்கிறது. நாவை அடக்கணும். உண்மையான தேவபக்தி நாவை அடக்க வேண்டும். கண்ட்ரோல் யுவர் டங். நாவை அடக்குவது தான் உண்மையான தேவபக்தி. நீதிமொழிகள் 10:19 சொல்கிறது, சொற்களின் மிகுதியால் பாவமில்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவன புத்திமான். இன்னைக்கு வீணான பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் கடவுளுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். மனுஷர் மத்திய 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவபக்தி அதான் உண்மையான தேவபக்தி. பிரியமானவர்களே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எது உண்மையான தேவபக்தி? நாவை அடக்கணும். இந்த நாவுனால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருப்போம்.
தீயினால் சுட்டப்புண் உள்ளார நாவினால் சுட்ட வடு. இந்த நாவினால் எத்தனை பேரை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை பேரை நாம் குற்றப்படுத்தி இருப்போம். இந்த நாவினால் எத்தனை பேருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லி இருப்போம். இந்த நாவினால் எத்தனை ஊழியக்காரர்களை நாம் கேவலப்படுத்தி இருப்போம், எத்தனை ஊழியக்காரர்களை குறை சொல்லி இருப்போம். இந்த நாவினால் நாம் எத்தனை கெட்ட வார்த்தைகளை பேசி இருப்போம். யோசித்து பாருங்க. இந்த நாவினால் எத்தனை பொய் சொல்லி இருப்போம். யோசித்து பாருங்க. உண்மையான தேவபக்தின்னா உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியில் ஒன்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து வாரதெல்லாம் கெட்ட வார்த்தை. சிலருடைய வாயிலிருந்து ஊழியக்காரர்களை கெடுத்து பேசுகிறதுல ரொம்ப பிரில்லியண்ட்டு. ஊழியக்காரங்களை கெடுத்து பேசுகிறதுல சில பேருக்கு ரொம்ப பிரில்லியண்ட்டு. உன் வீட்டில் ஊழியக்காரங்களை கெடுத்து பேசுகிறோம், உன் வீட்டில் சாபம் வரும், மரணம் வரும். ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசாதீர்கள். அதான் வசனம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எதை அறியணும்? நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அதை அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கணும். தேவனை இன்னும் அறியணும், கனி கொடுக்கணும். நீங்கள் நித்திய ஜீவன் நமக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டென்று சரி அறியணும், கனி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? பிரியமானவர்கள், ஆவியின் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், தயவு, ஆவியின் கனி. கனி சாதாரணமாக கனி ஒரு 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 கனி ஒரு ஒரு மரத்தில் ஒரு காய் கனி கொடுக்கணும்னா அது சாதாரணமாக கனி கொடுக்காது. அது ஒரு விதை. அந்த விதையை நம்ம என்ன செய்யணும்? நிலத்தில் புதைக்கணும். அப்புறம் அதற்கு நம்ம அந்த விதைக்கு புதைச்ச உடனே தண்ணீர் பாய்ச்சணும். தண்ணீர் பாய்ச்சின பிறகு அந்த விதை மேலே அது கீழே அது வேர் விடும், மேலே கனி வரும். அதன் பின்பதாக மரமாக வளரும். அதன் பின்பதாக இலைகள் தோன்றும், கிளைகள் தோன்றும். அதன் பின்பதாக அது காய்க்கும், காய்த்து அது பின்பதாக அது பழுத்து அது கனியாக மாறுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு காரியம், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கிறது. கனி கொடுக்கன்னா சாதாரண காரியம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. வசனம் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்க தான் நம்முடைய வாழ்க்கையில் கனியை கொடுக்க முடியும். வசனத்தினால நம்ம நிரம்பணும். வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வார்த்தையை வாசிக்கணும். வார்த்தையை வாசிக்க தான் கனி கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும். வார்த்தை என்கிற விதை, வசனம் அதுவே விதையாக இருக்குது. அந்த விதையை நம்ம உள்ளத்துக்குள்ளே விதைக்கணும். வார்த்தையை உட்கொள்ளணும். அந்த உள்ளத்துக்குள்ளே நம்ம வசனத்தை கேட்க மனப்பாடம் பண்ண தானாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனியை கொடுப்போம். அதுக்கு தான் இப்படிப்பட்ட செய்திகள் கொடுக்கப்படுகிறது, வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. இந்த வார்த்தை 1, 10, 60, 100 அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. தேவனை அறியணும், தேவனுடைய அன்பு அறியணும். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 14:20 முதல் 23 வசனங்களை பார்க்கும்போது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறால் நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத்தில் யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக,
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பாருங்க, அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறேன் அறிந்திருக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுன்னு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். கற்பனை என்ன? உன்னிடத்தில் நம்ம பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. 1 யோவான் 4:20-21 சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இந்த கற்பனை அவராலை பெற்று இருக்கின்றான். 1 யோவான் 3:17-18 சொல்லுது, 3:17 ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் ஒன்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள்ளே தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளை, வசனத்தினாலாகிலும் நாவினாலும் மாத்திரமல்ல கிரியையினாலும் உண்மையினால் அன்பு கூற கடவும். சொல்லப்பட்டுகிறது, நீ பெரிய ஆஸ்தியுடன் உன்னை கடவுள் வச்சிருக்காருன்னா உன் சகோதரனுக்கு குறைச்சலண்டு கண்டு அவன் தன் இருதயத்தை அவனுக்கு அடைக்கக்கூடாது, அவனுக்கு உதவி செய்யணும். உன்னை கோடீஸ்வரன் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா உன் சகோதரிக்கு உதவி செய், உன் சகோதரனுக்கு உதவி செய். கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய். அதுக்காகத்தான் ஆண்டவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வாதமாக வச்சிருக்கார். தெளிவாக சொல்லு, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடன் தன் சகோதரனுக்கு குறைச்சல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? நிலை கொள்ளாது. தேவ அன்பு நிலை கொள்ளாது. நீங்கள் சகோதரருக்குள்ள பகை வந்து கொண்டு இருக்கிறது, ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க கடவும். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்கிறது. ஒற்றுமையோடு இருப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் நீங்கள் தாங்கலாம். திரையில் தோன்றும் நம்பருக்கு நீங்கள் கூகுள் பே மூலமாக அனுப்பலாம். இந்த யூடியூப் சேனலை, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, ஊழியங்களை தாங்குங்க, கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. Like never before, oh my soul, I'll worship your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship your holy name. You're rich in love and you're slow to anger. Your name is great and your heart
Lord, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I'll worship Your holy name. எந்த ஆத்துமாவே கர்த்தரை